எங்கடி போன? எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அது நான் வந்து அப்படி விழுந்ததுமே அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். மார்னிங் எந்திரிச்சு சத்தமா கத்துனதும் வாட்ச்மேன் வந்து மேல தூக்கி விட்டாரு. துருவா, துருவா! உன்னால 1.5 days வேஸ்ட் ஆயிடுச்சு. வா ரவுண்டுக்கு போலாம். செல்லம், ஏதோ எலிசத்தை நாத்து அடிக்கல? உன்கிட்ட இருந்துதான். ஆமா செல்லம். செல்லம், ஒரு 5 minutes போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். போய் அங்க இங்க நின்னுட்டு இருக்காத, பேசாம இங்க படு. ஹலோ. ஓகே, குடுக்குறேன். துருவா, உனக்கு கால். கட் பண்ணு. அர்ஜென்ட். ஆமா. சரி, கொண்டு வா. வாங்கிக்கோ. ஹலோ துருவா, எல்லாமே நல்லபடியா இருக்குல்ல? எல்லாம் ஃபைன் மேடம். உங்க கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட 2 போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். நீங்க போற வரைக்கும் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. ரவுண்ட் போறதுக்கு செக்யூரிட்டி எதுக்கு மேடம்? நாம பிடிச்ச உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகல. இன்னும் வேற யாரோ இருக்காங்க. நீயும் அந்த பொண்ணும் பத்திரமா இருங்க. துருவா, துருவா! வேண்டாம், விடு. துருவா, துருவா! யாரா நீங்க? தைரியம் வெளியே வாடா. இறங்குடி. யாரு நீ? அவளை என்னடி பண்ணுவ? என்ன வச்சுக்கோ.
கீச தூக்கி போடுறா. துருவா துருவா விடு. துருவா துருவா என்னது, என்னாச்சு? தீக்ஷாவை என் கண்ணு முன்னாடியே கிட்னாப் பண்ணிட்டாங்க. அப்படியா? இப்போ அவன் எங்க இருக்கான்? உள்ள இன்ட்ராகேஷன் போயிட்டு இருக்கு. வா, முதல்ல நீ உள்ள போய் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உங்க கேங்ல மொத்தம் எத்தனை பேரு? நான், என் தங்கச்சி, என் அப்பா. எதுக்காக பண்றீங்க? ஹாபி. அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்றேன். இது என்னோட ஏரியா. இங்க எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். நீயா இருந்தாலும் சரி, உன்னை சுத்தி இருக்கிற காத்தா இருந்தாலும் சரி, அதிகமா பேசினா உன் நாக்க அறுத்துருவேன். உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நீ அறுப்பேன்னு சொல்ற, நான் அறுத்துட்டேன். என் கையில விலங்கு மட்டும் இல்லைன்னு வையி, நீயும் அவங்கள மாதிரியே அந்த பக்கம் நின்று என் கூட பேசியிருப்ப. இருந்தாலும் இந்த ஹாபிஸ் எல்லாத்தையும் இந்த எலி தவளை எல்லாம் வச்சு பண்ணிருக்கலாம்ல. மனுஷங்க மேல ஏன்? அதோடதும் உயிர் தான். உங்களை மாதிரி ஆளுக்கு அதோட உயிர் முக்கியம் இல்லை. எங்களுக்கு மனுஷங்க உயிர் முக்கியம் இல்லை. உன் ஊர் திருச்சி தானே? எதுக்காக ஏற்காட்டுக்கு வந்து பண்ண? லக்கி டிரால செலக்ட் ஆச்சு. கொன்னதுக்கு அப்புறம் ஏதோ குழு விட்டுட்டு போறீங்களாமே, என்னடா உங்க கான்ஃபிடன்ஸ்? எத்தனை க்ளூ கொடுத்தாலும் என்ன லாபம்? நீங்க என் கிட்ட கூட நெருங்க முடியல. இப்ப கூட எவனோ ஒரு சின்ன பையனால தான் இப்ப என் முன்னாடி உட்காந்துருக்க. லாஸ்ட் இயர் May 3 நீங்க ஒரு பொண்ணை கொன்னு இருக்கீங்க. அதை பத்தி சொல்லு. யாரு? ஒரு பொண்ணு கதறி அழுவும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையாடா? கொஞ்சம் கூட கில்ட்டி தோணவே இல்லையா? இல்ல, கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா எனக்கு கில்ட்டி ஃபீல் எப்பவும் வந்ததில்லை. ஆனால் கொஞ்சம் கவலையாக இருந்தது அவளை சீக்கிரம் கொன்னதுக்கு. அதுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் கொலை பண்ணுற ஸ்டைலையே வேற மாதிரி மாற்றிக்கிட்டேன். உங்களோட நெக்ஸ்ட் மர்டர் October 7. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ராணிங்கிற பொண்ணு, அவளை எப்படி கொன்னீங்க? ராணி அவளை கொல்லும்போது கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை.